صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: اغتنم خمسا قبل خمس، شبابك قبل هرمك، وصحتك قبل سقمك، وفراغك قبل شغلك، وحياتك قبل موتك، أو كما قال عليه الصلاة والسلام. وقال عليه الصلاة والسلام أيضا: نعمتان عظيمتان مغبون فيهما كثير من الناس، الصحة والفراغ، أو كما قال عليه الصلاة والسلام. رواه البخاري في صحيحه. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானுவுக்கே உரித்தாகும். ஸலவாத்தும் ஸலாமும் எமது உயிரைவிட மேலான சய்யிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள் மற்றும் முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும், அவனால் விளக்கப்பட்ட எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் விலகி தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, பொதுவாகவே உலகத்தினுடைய ஒரு வழக்கம் இருக்கிறது. எந்த ஒரு பொருளிலும் எது பெறுமதியோ அதனை அனுபவிப்பதுதான் புத்திசாலித்தனம். பெறுமதியானதை விட்டுவிட்டு பெறுமதி இல்லாததை ஒருவர் பாவிக்கிறார் என்றால், அல்லது பெறுமதியானதை கை நழுவ விட்டுட்டு அதுக்கு பிறகு அவர் கை செய்தப்படுகிறார் என்றால் அவர் புத்திசாலி அல்ல, அவர் ஒரு புத்தி குறைந்தவர் அல்லது அனுபவம் குறைந்தவர் என்றுதான் சமூகத்தில் உள்ள சமூகம் அதனை பற்றி சொல்லும். அந்த வகையில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு இந்த உலகத்தில் கொடுத்திருக்கிற வாழ்க்கையே ஒரு பெரிய ஒரு நிஅமத். அது இந்த வாழ்க்கையினுடைய பெருமதிய ஒவ்வொரு மனிதனும் உணரப்போவதே நாளை மறுமையினுடைய நாளையில். எப்போது இந்த நியாமத்தை மனிதன் முடித்து கொண்டு இந்த உலகத்தை விட்டு பயணத்தை ஆரம்பிப்பாரோ, அவருடைய பயணத்தை தொடர ஆரம்பிப்பாரோ, அப்பொழுதுதான் உலகத்தினுடைய ஒவ்வொரு நிமிடத்தினுடைய பெருமதி என்னன்னு தெரிய வரும். ஏனென்றால் ஆகிராவினுடைய முழுமையான வெற்றி உலக வாழ்க்கையை எப்படி கழித்தோம் என்பதை வச்சுதான் முடிவாக போகுது. இந்த உலகத்துல யாருக்கும் நிரந்தரமான வெற்றி இல்லை, யாருக்கும் இந்த உலகத்துல நிரந்தரமான தோல்வியும் இல்லை. உண்மையான வெற்றியும் தோல்வியும் உலகத்திலிருந்து நாங்க போனதுக்கு பிறகுதான் பார்க்க போறோம். எங்கள் எல்லோருடைய ரூஹும் உடலில் இருந்து பிரிக்கப்பட போகுது. அந்த ரூஹ மலக்குல் மௌத் எடுக்க போறார். ரூஹ் எடுத்துக்கொண்டு எங்க போவாங்கண்டா அல்லாஹ்விடத்தில் அந்த ரூஹ் போகும். அங்க போற நேரத்திலே சில ரூஹுகளை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், இந்த ரூஹ், இந்த உயிர் நரகத்துக்குரியதல்ல, இந்த ரூஹ் சுவர்க்கம் போறதுக்குரியது என்று சொல்லப்படும். அல்லாஹ் சொல்லுகிறான், யாருடைய ரூஹுக்கு அப்படி சொல்லப்படுமோ அவர்களே வெற்றி பெற்றவர்கள். உண்மையான வெற்றி கிடைக்க போகுது சுவர்க்கம் போகிற ரூஹுகளுக்கு, சுவர்க்கம் போகின்ற மனிதர்களுக்கு. யாரு நரகத்திலிருந்து விலக்கப்பட்டு நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு சுவர்க்கத்துக்குள் நுழைவிக்கப்படுகிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்க ஒவ்வொருவர்களும் அந்த நிமிடத்தை எதிர்பார்த்திருக்கிறோம். எந்த நிமிடத்தில் யாருடைய ரூஹு பறிக்கப்படும் என்று தெரியாது. கபறுகள் தோண்டப்பட்டு கொண்டே இருக்குது. அடுத்த கபறு யாருக்கு தோண்டப்படுகிறது என்று தெரியாது. அடுத்த மரண அறிவித்தல் யாரை பற்றி வாசிக்கப்பட போகுது என்று தெரியாது.
அடுத்த மரண அறிவித்தல் சமூக வலைத்தளங்களில் யாரை பற்றிய செய்தி வரப்போகுது என்று தெரியாது. அந்த நிமிடம் வந்தவுடனே ஓரளவுக்கு மனிதன் புரிந்து கொள்வார், எனது எதிர்காலம் வெற்றியடைய போகுதான் தோல்வியடைய போகுதான். ஆகவே இதுதான் வாழ்க்கையினுடைய சுருக்கம். இந்த சுருக்கமான வாழ்க்கையை கூட அல்லாஹ் 3 கட்டங்களாக பிரித்து வச்சிருக்கிறார். அதுல ஆக பெருமதியான கட்டம், மத்தியில நடுவில் கொடுக்கப்படக்கூடிய கட்டம், ஆக பெருமதியான கட்டம் அது. அந்த கட்டத்தை சரியாக ஒரு மனிதன் அனுபவிக்க தவறினால் அதற்கு பின்னால் உள்ள காலத்தில் கை சேதம் வரும். அதற்கு பின்னால் இந்த உலக வாழ்க்கையை பிரிந்ததற்கு பிறகும் கை சேதம் வரும். கபரில நீண்ட காலம் இருக்க வேண்டும், அங்கேயும் கை சேதம் வரும். ஆக உலகத்தினுடைய வாழ்க்கையை ரப்பு 3 பகுதியாக பிரித்து வச்சிருக்கிறார். முதலாவது பகுதி இருக்குது எங்களுடைய சிறு பிராயம், சின்ன வயதுல சிறுவர்களாக இருந்த காலம். அந்த காலம் ஒரு பலகீனமான காலப்பகுதி. ஆசைகள் வரும், அவைகளை பூர்த்தி செய்ய எங்களால முடியாது. தாய் தந்தையர்கள் பொறுப்புதாரிகள் உதவிக்கு வரணும். அப்படிப்பட்ட ஒரு பலகீனமான காலம். அந்த பலகீனமான காலம் முடிவடைந்து வாலிபம் துவங்குவதோடு, வாலிப காலத்தை அல்லாஹ் சொல்றான், இதுதான் வாழ்க்கையில கிடைக்கிற பலமான காலப்பகுதி. அந்த காலத்தில்தான் விறுவிறுப்பாக இருக்கிறார், உற்சாகமாக இருக்கிறார், விரும்பியதை செய்கிறார், விரும்பியதை எடுக்கிறார், விரும்பியதை கொடுக்கிறார், தொழில் செய்கிறார், 4 பேருக்கு உதவி செய்கிறார். ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்றான், திரும்பவும் பலகீனத்துக்கு போறீங்க. எப்ப வயோதிபம் அடைகிறீங்களோ அதற்கு பிறகு திரும்பவும் பலகீனம். ஆக எங்கட வாழ்க்கையில மொத்தம் 2 பலகீனங்களுக்கு மத்தியில ஒரு பலத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். அந்த பலம் தான் வாலிப காலம். இது மிக தெளிவாக குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹுல்லதி خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة. அல்லாஹ் உங்களை ஒரு பலகீனமான அமைப்புல படைச்சிருக்கிறார், பலகீனமான நிலையில படைச்சிருக்கிறார். நீங்க பிறந்த உடனே பலகீனம், அது சிறுபிராயத்தை பத்தி சொல்றான். அதுக்கு பிறகு சொல்றான், ثم جعل من بعد ضعف قوة. அந்த பலகீனத்துக்கு பிறகு உங்களுக்கு பலத்தை தந்தான். பலம்தான் வாலிப காலம். வாலிப காலம் பலம். ثم جعل من بعد قوة ضعفا وشيبة. அதுக்கு பிறகு இந்த பலம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கொண்டு போய்த்து திரும்ப பலகீனமும் உங்களுக்கு முதுமையும் உண்டாகிவிடும். முடிகள் நரைக்க ஆரம்பித்து விடும், முதுமையை எட்டி விடுவீங்க. இப்படியாகத்தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் 3 கட்டங்களாக அல்லாஹ் பிரிச்சு வச்சிருக்கிறார். இதுல ஆக பெருமதியான காலம் இந்த நடுவில் உள்ள வாலிப காலம். வாலிபம் எப்பொழுது ஆரம்பித்து எப்பொழுது முடிவடையுது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதனும் பருவ வயது அடைந்த நாளிலிருந்து வாலிபத்தை ஆரம்பிக்கிறார். பருவ வயதை எப்ப அடைகிறாங்களோ அப்பிலிருந்து வாலிபம் ஆரம்பம். 9 வயதிலிருந்து பருவ வயது அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 15 வயது ஆகக்கூடிய இலக்கு. 15ல எப்படியும் பருவ வயது அடைஞ்சே ஆகணும். அதிலிருந்து ஆரம்பிச்சிருச்சா 30 வயதோட வாலிபம் முடிஞ்சு போய்த்திடும். 30க்கு பிறகு வாலிபம் இல்ல, 30ஓட வாலிபம் முடிஞ்சு 30க்கு பிறகு வயோதிபம் ஸ்டார்ட். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நிக்காஹுடைய விஷயத்தை பேசினாங்க. நிக்காஹ் செய்வதற்கு சஹாபாக்களை உற்சாகப்படுத்துறாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல ரிவாயத் இருக்குது. ரசூலுல்லாஹ் அந்த நேரம் சொல்றாங்க, யா மஅஷர ஷபாப் என்று விழித்து பேசினாங்க. வாலிபர்கள் கூட்டமே என்று பேசினாங்க. வாலிபர்கள் என்று சொல்லி யாரை பார்த்து பேசுறாங்க? அறிஞர்கள், ஹதீசுகளை வல்லுநர்கள் இதை பத்தி ஆய்வு செய்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபர்களை பார்த்து பேசி இருக்கிறாங்க. வாலிபர்கள் என்பது யார்? அங்க ஒரு 6-7 கருத்துகள் வருகிறது. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதை பத்தி மிகவும் அழகாக ஆராய்ச்சி செய்திருக்கிறாங்க. அவர்களுடைய ஆய்வினுடைய முடிவு அவங்க சொல்றாங்க, பருவ வயது அடைந்ததில் இருந்து 30 வயது வரைக்கும் தான் ஒரு மனிதன் வாலிபத்தில் இருக்கிறார்.
இந்த வாலிபம் இருக்குது, இது மிகப்பெரிய ஒரு தனிப்பட்ட அமானிதம். வாழ்க்கை எல்லாருக்கும் பொதுவான அமானிதம். வாலிப வயதில் இருக்கிறது ஒரு தனியான அமானிதம். ஏன்? சுவர்க்கத்தினுடைய பெரிய பதவிகளை அடைகிறதுக்குள்ள மாதிரியும் வாலிபத்தை பாவிக்கலாம், அல்லது அல்லாஹ்வுடைய அதாப இறக்கிறதுக்கும் வாலிபத்தை பாவிக்கலாம். முஸ்னத் அஹ்மதினுடைய ஹதீஸ் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாலிபம் என்பது ஒரு பந்த போல, ஒரு போல போல. இந்த பந்து ஷைத்தானுடைய கையில கொடுக்கப்பட்டா அவன் அந்த வாலிபத்தை உருட்டுகிறான். யாருடைய வாலிபம் இப்லீசுடைய கையில கொடுக்கப்படுகிறோ, இப்லீஸ் அந்த வாலிபர்களை சந்திக்கும் கொண்டு போவான். இப்லீஸ் அந்த வாலிபர்களை காணுக்குள்ளையும் இழுத்தாட்டுவான். இப்லீஸ் அந்த வாலிபர்களை மதுபானத்துக்கும் அடிமையாக்குவான். இது இப்லீஸ் அந்த வாலிபர்களை போதை வஸ்துக்கும் அடிமையாக்குவான். விபச்சாரமும் செய்ய வைப்பான், கொலையும் செய்ய வைப்பான், பாவங்கள் அட்டகாசங்களும் புரிய வச்சிருவான். இப்லீசுடைய கையில கொடுத்துடாம அந்த வாலிபத்தை மலாய்க்காமார்களுடைய கையில கொடுத்தீங்கன்னா வாலிபம் ரொம்ப பெரிய சிறந்த ஒரு காலமாக, பொற்காலமாக மாறிவிடும். ஆகவே வாலிபர்களும் வாலிபத்துக்கு பொறுப்பு, வாலிபர்களுடைய தகப்பனும் அவருடைய வாலிபத்துக்கு பொறுப்பு, வாலிபர்களுடைய தாயும் அந்த வாலிபத்துக்கு பொறுப்பு. அவர்கள் அனைவர்களும் கியாமத்துடைய நாளையில அல்லாஹ்விடத்துல பதில் சொல்லணும். வாலிபர்கள் அவர்களுடைய வாலிபத்தை சரியாக கழிக்க இல்லை என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வாலிபத்தை பாதுகாக்கிறதுக்கு வழி என்ன? அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, உங்களோட வாழ்க்கையில 5 கட்டங்கள் வரும். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் 5 கட்டங்கள் வரும். அது பெருமதியான கட்டங்கள். அந்த கட்டங்களை நல்ல யோசனையோட சிந்திச்சு பாவிச்சுக்கோங்க. அந்த கட்டங்களை இழந்தது பிறகு கை சேதப்படுவீங்க. அந்த கட்டங்களை இழந்ததுக்கு பிறகு கை சேதப்படுவீங்க. அப்போ கை சேதப்பட்டுன்னு சொல்லி திரும்பி வரப்போறதில்லை. எடுத்த எடுப்பிலே முதலாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷபாபக கப்ல ஹரமிக். உங்களுக்கு வயோதிபம் வர முதல்ல வாலிபம் கிடைக்குது, வாலிபத்தை பாவிச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. வயோதிபம் வர முன்னால வாலிபம் கிடைக்குது, அந்த வாலிபத்தை நீங்க பாவிங்க. இகுத்தனிம் என்று சொன்னாங்க. இகுத்தனிம் என்றா கனிமத் கிடைச்சா எவ்வளவு சந்தோஷமோ, எவ்வளவு அந்த கனிமத்தை பெருமதியாக பாவிப்பீங்களோ அது போல பாவிங்க. வாலிபத்தை அழகான முறையில பாவிக்கிறதுக்கு நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாலிபர்களுக்கும் சொன்னாங்க, வாலிபர்களுடைய பொறுப்புதாரிகளுக்கும் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்க இங்க வாலிபர்களும் வீட்டிருக்கிறோம், வாலிபர்களுடைய பொறுப்புதாரிகளான பெற்றோர்களும் வீட்டிருக்கிறோம், ஊருக்கு பொறுப்புதாரிகளான தலைவர்கள், ஊரில் உள்ள படித்தவர்கள், புத்திஜீவிகள், அதற்கு மேலான உலமா பெருமக்களும் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். வாலிபர்களுடைய பொறுப்பு அவங்களோட வாலிபத்தை பாதுகாக்கிறது, மற்றவர்களுடைய பொறுப்பு அவர்களுக்கு வழிகாட்டுறது, அவர்களை பாதுகாக்கிறது. எங்கட வாலிபர்களுடைய ஹாலாத் எப்படி இருக்குது? எங்கட வாலிபர்களை பற்றி சந்தோஷப்படக்கூடிய நிலைமை இருக்கிறா? பெற்றோர்களுக்கு உங்களோட பிள்ளைகளை பற்றி சந்தோஷம் இருக்கிறா? நான் ஆண் வாலிபர்களை மட்டும் சொல்லல, வீட்டில் இருக்கக்கூடிய இளம் யுவதிகள், அந்த பெண் பிள்ளைகளை பற்றியும் பேசுகிறேன். உங்களோட பிள்ளைகளை பற்றி உங்களுக்கு திருப்தி இருக்கிறா? நீங்க வளர்த்திருக்கிற பிள்ளைகள், உங்களோட பராமரிப்பில் இருந்த பிள்ளைகள், உங்களை பார்த்து கொண்டு உறங்கிய பிள்ளைகள், உங்களை பார்த்து கொண்டு எழும்பிய பிள்ளைகள் திருப்தியாக இருக்கிறாங்களா? திருப்தி என்று சொன்னீங்கன்னா ஏதால உங்களுக்கு திருப்தி வருகிறது? எந்த வாப்பாவது எனக்கு என் மகனை பத்தி நல்ல திருப்தி என்று சொல்றாருன்னா, நான் அடுத்த கேள்வி கேட்கிறேன், எதுல திருப்தி? அந்த மகனுடைய உடுப்பில திருப்தியா, அல்லது மகனுடைய படிப்பில திருப்தியா, அல்லது மகன் சம்பாதிக்கிறதுல திருப்தியா, அல்லது மகன் எங்களையோ உங்களுக்கு காசு கொண்டு வந்து தாராரே அதால உங்களுக்கு திருப்தியா, அல்லது உங்களோட மகன் தீனில திருப்தியா? குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
ஒரு முஃமினான மனிதனுடைய பிரார்த்தனைகள், அவருடைய வாழ்க்கையின் அடையாளங்களை பற்றி அடுக்கடுக்காக சொல்லிக் கொண்டு போறார். சூரத்துல் ஃபுர்கானினுடைய கடைசி பகுதியில் அதுல முஃமின்களுடைய துஆ எப்படி இருக்கும் என்றும் சொல்றான். அல்லாஹ்வுடைய உண்மையான அடியார்கள் அடிக்கடி கேட்க வேண்டிய துஆ, அவருடைய குடும்பத்தை பற்றி அந்த மூமின் எப்படி கேட்பாரு. அதுல ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்றார், வல்லதீன யகூலூன், அந்த முஃமினான அடியார்கள் அல்லாஹ்விட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி சொல்லுவாங்க? ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ, யா அல்லாஹ், எங்கட மனைவிமார்கள், எங்களுக்கு கிடைக்கிற பிள்ளைகள், இவங்களை எப்படியானவர்களாக தரோணுமெண்டா பார்க்கிறதுக்கு சந்தோஷமான கண்குளிர்ச்சியானவர்களைத்தா. மனைவியை பார்த்தா கண்குளிர்ச்சி உண்டாகணும், எந்த பிள்ளைகளை பார்த்தா கண்குளிர்ச்சி உண்டாகணும். கண்குளிர்ச்சி என்றால் சந்தோஷம். இன்றைக்கு நிறைய பேருக்கு சந்தோஷம் இருக்குது. என் மகன் படிக்கிறார் என்று, மகன் ஜொப் செய்கிறாரு, மகனுக்கு சொந்த ஊடு இருக்குது, மகன் பெரிய இடத்துல கல்யாணம் முடிச்சிருக்கிறாரு. எத்தனையோ படிச்ச வாப்பமாரும் இதை கொண்டு ஏப்பமுட்டு கொண்டிருக்கிறார். மகன் நல்லா இருக்கிறார். குர்ஆன் அதை சொல்லவே இல்லை. குர்ஆன் அதை சொல்லவே இல்லை. இந்த ஆயத்துக்கு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஸஹீஹுல் புகாரியில இருக்கக்கூடிய கிதாபு தஃப்சீர், அந்த தஃப்சீர்ல இந்த ஆயத்தை கொண்டு வந்து பிரபல முஃபஸ்ஸிர் இமாம் கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தஃப்சீரை கொண்டு வராங்க. அந்த தஃப்சீர்ல எழுதுறாங்க, முஃமினான ஒரு வாப்பா, முஃமினான ஒரு உம்மா, இவர்களுக்கு அவர்களுடைய பிள்ளையின் தீனில வரக்கூடிய வளர்ச்சியை கண்டுதான் கண்குளிர்ச்சி உண்டாகும். துனியாவுடைய சொத்து பத்துக்களில் வர சந்தோஷம் அல்ல. மனைவி தீனில முன்னேறி இருக்கிறார், வாப்புக்கு கணவனுக்கு சந்தோஷம் வருகிறது. மகன் தீனில முன்னேறி இருக்கிறார், வாப்புக்கும் உம்மக்கும் சந்தோஷம் வருகிறது. மகள் தீனில முன்னேறி இருக்கிறார், முஃமினுக்கு சந்தோஷம் வரும். பிள்ளைகள் தீனில முன்னேறத. முந்தி மகன் தொழுகிறல்ல, இப்ப தொழுகிறார், வாப்பக்கு பொறுக்க முடியாத சந்தோஷம். இது ஈமான்ட அடையாளம். முந்தி கண்டன் இந்த மாதிரி தொழுகிறாரு, இப்ப மகன் மஸ்ஜிதுல வந்து ஜமாத்தோட தொழுகிறாரு. இதை கண்டு வாப்பக்கு சொல்லி முடிக்க முடியாத சந்தோஷம். இது ஈமான்தாரியின் அடையாளம். முந்தி மகன் கொண்ட வெட்டுவாரு, விபச்சாரம் செய்யற ஒரு போக்கிரியனை போல கொண்ட வெட்டுவாரு. இப்பதான் முஸ்லிம போல ஒழுங்காக கொண்ட வெட்டிருக்கிறாரு. முந்தி அவர் உடுப்பாரு, எவனோ பாதையில போற வீணா போனவனை போல உடுக்கிற. அவர் டி ஷர்ட் அப்படி, அவர் போட்டிருக்கிற கலிசன் அப்படி, அவர் உடுக்கிற சப்பாத்து அப்படி. அவர் வேற காதுப்பும் போட்டிருக்கிறாரு, அதுக்கு மேல எல்லாம் போட்டிருக்கிறாரு. இப்ப பார்த்தா அதெல்லாம் கலந்து போய்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆண், ஒரு வாலிபர் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்பினாங்களோ அந்த மாதிரி மகன் மாறி வருகிறார். அந்த காட்சியை கண்டு ஒரு வாப்பட கண்கள் குளிரோணும். இதுதான் ஒரு முஸ்லிம் வாப்பட, ஒரு முஸ்லிம் தகப்பனினுடைய எதிர்பார்ப்பு. அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே எல்லாருமே முன்னோக்கி பயணிக்கிறாங்க. எல்லா நாடுகளும் முன்ன போறாங்க, எல்லா நிறுவனங்களும் முன்னோக்கி போறாங்க. அதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க, நாங்க நாகரிகம், எங்கட நாகரிகம் வளர்ந்திருக்குது, நாங்க முன்னேற்றம் அடைந்திருக்கிறோம், நாங்க வளர்ந்திருக்கிறோம். எங்கட அறிஞர்கள் சொல்றாங்க, யாரெல்லாம் அப்படி சொல்லி கொண்டிருக்கிறாங்க உண்மையில முன்னேறாங்க, அவங்க முன்னேறி கொண்டு போய்த்து அழிய போறாங்க. யாரெல்லாம் முன்னேறியதாக துனியாவை வச்சு முன்னேறியதாக நினைக்கிறாங்களோ அவங்களோட முன்னேற்றத்தினுடைய முடிவு அழிவு. உலகத்துல ஒரே ஒரு கூட்டம் மட்டும்தான் முன்னுக்கு போகல, அவங்க பின்ன பார்த்து பார்த்து வாழ்றவங்க. அவங்க யாரு? உண்மையான முஸ்லிம்கள். எங்களுக்கு கண்ணை பொத்தி கொண்டு முன்னுக்கு போகிறாது, நாங்க பின்ன திரும்பி பார்க்கணும், பின்னுக்கு போகணும். பின்னுக்கு தான் எங்க? சஹாபாக்களை பார்த்து பார்த்து தான் நாங்க வாழணும்.
சஹாபாக்கள் இருந்து எங்களுக்கு 1400 வருஷத்துக்கு முன்னால, அதுக்காக சஹாபாக்களை விட்டுட்டு நாங்க 14 நூற்றாண்டுகள் முன்ன வந்துட்டோம், அவர்களை விட வித்தியாசமாக வாழுவோம் என்று போதா எங்கட அழிவும் எழுதப்பட்டிருக்குது என்று விலகிக் கொள்ள வேண்டியதான். முஸ்லிம்கள் மாத்திரம்தான் அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கிறான். அவர்களுக்கு முன்னால வாழ்ந்த சஹாபாக்களை, ரசூலுல்லாவை சுத்தி இருந்தவர்களை பார்த்து பார்த்து வாழ்றாங்க. அவங்கள மாதிரி உட, அவர்களை மாதிரி நட, அவர்களை போல தொழுக, அவர்களை போல சம்பாத்தியம், அவர்களை போல குடும்ப வாழ்க்கை, அவர்களை போல அஹ்லாக், அவர்களை போல பேச்சு, அவர்களை போல பொறுமை, அவர்களை போல இரவு, அவர்களை போல பகல். இப்படி இருக்கக்கூடியவங்க முஸ்லிம்கள் மட்டும்தான். ஆகவே எங்களோட வாலிபர்களையும் சஹாபாக்களுடைய வாலிபர்களோடு ஒப்பிட்டு பார்க்கணும். அப்ப இருந்த சஹாபாக்கள் இதே குர்ஆன ஓதி, இதே குர்ஆன பின்பற்றி, இதே ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுகளை அவர்களுக்கு வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு முன்னேறி புகையிலும்டா, ஏன் எங்கட வாலிபர்கள் கீழே சரிஞ்சு கொண்டே போறாங்க? ஏன் எங்கட வாலிபர்கள் இவ்வளவு கேவலமாக போறாங்க? ஏன் எங்கட வாலிபர்கள் பாவத்துக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிறாங்க? ஏன் எங்கட வாலிபர்கள் போதை வஸ்துக்கு சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறாங்க? ஏன் ஊர்கள்ல சந்தோஷம் இல்லை? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுக்கு அடிப்படையான காரணம், எந்த இடம் சரி பண்ணப்படணுமோ, எந்த இடம் சரி பண்ணப்படணுமோ, எந்த இடம் சீராக்கப்படணுமோ, எந்த விடயம் சரி செய்வதற்காக பெற்றோர்கள் நேரம் கொடுக்கணுமோ, எந்த இடம் சீராகுவதற்காக பெற்றோர்கள் பணம் செலவழிக்க வேண்டுமோ, அதை கண்டுகொள்ளாம பிள்ளைகளை வளர்த்ததுதான் காரணம். வாலிபர்கள் சும்மா வாரதில்லை. வாலிபர்கள் ஒவ்வொருவர்களும் வீடுகளில் இருந்து வளர்த்துத்தான் ஊருக்கு விடுறாங்க. வாலிபர்கள் வளர்க்கப்பட்டது வீடுகளுக்குள்ள, தாய் தந்தையருடைய கண்காணிப்புக்கு கீழே. அங்கு வளர்ந்தவர்கள் தான் ஊரின் வாலிபர்கள். வாலிபர்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்கப்படல. என்ன கொடுக்கப்படல? அல்லாஹ்வுடைய அன்பு சரியான முறையில் அவர்களுடைய உள்ளத்துக்கு கொடுக்கப்படல. ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத், ரசூலுல்லாஹ் யார் என்பது சின்ன வயதிலே உள்ளத்திலே ஊற்றப்படணும். அதை கொடுக்கல. அது பள்ளிக்கூடத்தோடு மட்டும் நின்றுச்சு. பள்ளி ஹஜரத் மட்டும்தான் அழிக்கப்படுத்து. உம்மாவும் வாப்பாவும் வீட்டில சங்கீதத்தை கொடுத்திருக்கிறாங்க, திரைப்படத்தை கொடுத்திருக்கிறாங்க, டெலிவிஷன் வச்சிருக்கிறாங்க, அசிங்கமான படங்களை பார்க்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க, அதுக்கு பணம் கொடுக்கிறாங்க. அதை கண்டுகொள்ளாம ஊமையர்கள் போல, குருடர்கள் போல எத்தனையோ பெற்றோர்கள் நடந்து கொள்றாங்க. இதாலதான் வாலிபர்களுடைய அந்த வாழ்க்கை அப்படியே பாழாகி போகுது. இதால் அந்த வாலிபர்களும் அப்பாவிகள், அவங்களோட வாழ்க்கையும் பாழாகுது. அது மட்டுமல்ல, பெற்றோர்களுடைய கபரும் பாழாகுது. நீங்க இந்த பொறுப்பை சரியாக செய்யலைன்னா, உலகத்துல மக்கள முன்னால கண்களை மூடிக்கொண்டு போனது போல, மக்கள முன்னால பிள்ளைகள பெருமையை பீத்தி கொண்டு போனது போல, கபரில மூடுறதே கிடைக்காது. கபரில எல்லாம் அவுந்து கிழிஞ்சு வெளியே வரும், எல்லாம் வெளியே வரும். பிள்ளைகளை சிரமப்பட்டாவதே இந்த வாலிபர்களை உருவாக்கி விட்டீர்கள் என்றா, உம்மத்துக்கு பிரயோசனம் உள்ள பிள்ளைகளாக, ஊருக்கு பயனுள்ள பிள்ளைகளாக இன்னொரு மனுஷன் பார்த்தா துவா செய்யற மாதிரி எங்களை புள்ள அமையும். அப்படி பிள்ளைகளை யாரு வளர்த்திருக்கிறீங்க? இன்னொரு மனிதன் எங்கட மகனை பார்த்து துவா செய்யணும். எப்ப துவா செய்வாங்க? நல்லா இருந்தா தானே துவா செய்வாங்க. பாவம் செஞ்சா துவா செய்வாங்களா? கெட்ட முறையில வாழ்ந்தா துவா செய்வாங்களா? பாவத்துக்கு அடிமையானா, பாவத்துக்கு தலைவராக இருந்தா உடைய பார்த்தாலே எத்தனையோ பேர் பதுவா செஞ்சு கொண்டு போவாங்க. பாருங்க, இவன் கொண்ட வெட்டிக்கிற மாதிரி, உடுத்திக்கிற உடுப்ப பாருங்க. வாழும் போதே லானத் செய்தாங்க. நாங்க கபரு போன பிறகு எத்தனை பேர் ஏசுவாங்க. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இப்ப நாங்க எங்கட கவனத்தை திருப்போம். ரசூலுல்லாஹ்வோடு இருந்த பெற்றோர்கள், அந்த சஹாபா பெருமக்கள், அவர்கள் அவங்களோட வாலிபர்களை எப்படி வழி நடத்தினாங்க? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
அவர்களுக்கு வாலிப வயதை அடைஞ்ச மகன்மாரு இருக்கல்ல. 3 ஆம்பளை பிள்ளைகள் பிறந்தாங்க. 3 பேரையும் அல்லாஹ் சின்ன வயதிலே மௌத்தாக்கிட்டாங்க. அந்த 3 பேரும் சின்ன வயதுல மௌத்தா போயிட்டாங்க. வாலிப ஆண்கள் யாருமே ரசூலுல்லாவுக்கு இருக்கல்ல. வாலிப பெண்கள் 4 பேரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்தாங்க. தர்பியத்தில் ஆக சிரமம் பெண் பிள்ளைகளை வளர்க்கிறது தான். நபி அவங்க 4 பெண் பிள்ளைகளை வளர்த்தாங்க. அந்த 4 பேரை எப்படி வளர்த்தாங்க? சுப்ஹானல்லாஹ், மிகப்பெரிய ஆச்சரியம். 4 பேரும் சொர்க்கவாதிகள் என்று உலகத்திலே சொல்லப்பட்டுச்சு. ஒரு மகள் சுவர்க்க பெண்களுக்கு தலைவியாக மாறுறா. ஒரு மகள் சுவர்க்கத்தினுடைய பெண்களுக்கு தலைவி, சய்யிதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னah, சுவர்க்க பெண்களுக்கு தலைவியாகிறா. அந்த மட்டத்துக்கு அவருடைய பேணுதல், அவர்களுடைய ஒழுக்கம், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கல்வி, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம், அல்லாஹ்வுடைய கோபத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள தேவையான கல்வி கொடுக்கப்பட்டுச்சு. நாங்க என்ன கல்வி கொடுக்கிறோம்? கலைகளை கொடுத்து விட்டு அதுக்கு கல்வி என்று பேர் வச்சுக்கிறோம். நாங்க கொடுக்கிறது கலைகள். அது ஒரு தொழிலுக்கு உதவும், வாழ்க்கையில சில இடங்கள்ல துனியாவில உதவும், ஆகிரத்துல உதவக்கூடியது அல்ல. தீன கொடுத்தீங்கன்னா, குர்ஆன் ஹதீஸுடைய அறிவை கொடுத்தீங்கன்னா அதுதான் ஆகிரத்துல கை கொடுக்கிற கல்வி. அந்த கல்வியை முறையாக கொடுக்கல, அதை வீண் என்று நினைச்சு அதால ஒன்றும் உலகத்துல கிடைக்காது. வீண் வேற, பிள்ளைகள் ஃபக்கீரா போய்த்திருவாங்க, நாளைக்கு ஒன்றுமில்லா ஆகிடுவாங்க என்ற ஒரு பிழையான சிந்தனை, யகீனுடைய கோளாறினால பிள்ளைகளோட வாழ்க்கையை மண்ணாக்கிட்டு. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒவ்வொரு பிள்ளையும் அழகாக வளர்த்திருந்தாங்க. அதுல ஒரு மகளை பாருங்க, மூத்த மகள் ரசூலுல்லாஹ்வுடைய ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, பெரிய ஈமான்தார் மகள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா. ரசூலுல்லாஹ் நபியான உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா. மறுபக்கத்தில் கணவர் இருக்கிறார், அவர் இஸ்லாத்தை கபூல் செய்யல. அப்ப முஷ்ரிக்கான கணவரோட வாழக்கூடாது என்ற சட்டமும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போயிட்டாங்க. ஆனா மகள் அவருடைய கணவரோட மருமகனோட மக்காவில இருக்கிறார். 2வது வருஷத்திலேயே பத்ருடைய போர் நடக்குது. அந்த போர்ல மருமகன் காபிர்களோட வாரார். மாமனாருக்கு எதிராக வாள் உயர்த்தி கொண்டு வருகிறார். அவரும் கைதியாக பிடிபட்டார். ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன் ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக வந்து சஹாபாக்களால கைதியாக பிடிபட்டார். அங்க முடிவாகிருச்சு, கைதிகள் தெண்டப்பணம் கட்டினா அவர்களுக்கு விடுதலை கொடுப்போம். மருமகனுடைய தெண்டப்பணத்தை யாரு கொடுக்கிறது? மகள் மக்காவில இருந்து ஒரு மாலை ஒன்றை கொடுத்திருக்கிறார். அந்த மாலையை ஒருத்தர் கொண்டு வந்தார். ரசூலுல்லாஹ்ட முன்னால வச்சோன்னே நபிகளாருடைய கண்கள் குளமாக ஆரம்பிச்சு. ஏன்? அந்த மாலை ஒரு பழைய நினைவை ஞாபகப்படுத்துச்சு. என்ன நினைவு? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலிருந்து மாலை மகளுக்கு அன்பளிப்பாக கொடுத்தது. ஹதீஜாவுடைய ஞாபகம் வந்துச்சு நபி அலைஹிஸ்ஸலாம். இதனால சஹாபாக்கள் முடிவு செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தணும், அதனால எதுவுமே வாங்காம அவர்களை விட்டுடுவோம். பின்னால் ஒரு ஒப்பந்தம், உங்களை இலவசமாக விடுதலை செய்கிறோம், ஆனால் மகளை மதீனாவுக்கு அனுப்புவோம். பாருங்க, அவ்வளவு நெருக்கடியான காலத்திலையும் தீனை விட்டு கொடுக்க கூடாது என்று அந்த பெண் உறுதியாக இருந்திருக்கிறார். கணவனோட இருக்கிறார், தீனை விட்டு கொடுக்க கூடாது, தீனில உறுதியாக இருக்கிறார். பின்னால் அவட உறுதிப்பாடு, மதீனாவுக்கு அவ அனுப்பப்படுகிறா. மருமகன் சொன்னது போல அவருடைய தம்பியோடு அனுப்புறாங்க. அந்த நேரத்தில் கற்பமிட்டு இருக்கிறார் ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா. எதிரிகளுடைய தாக்குதலினால் ஒட்டகத்தில இருந்து கீழே விழுந்து கற்பம் கலைஞ்சி அந்த நோயால தான் பல ஆண்டுகளுக்கு பின்னால் அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். ஆனாலும் அவர்களுடைய முயற்சி என்னவென்றால், சில காலங்களுக்கு பின்னால் இஸ்லாத்துக்கு வராமல் கடும் போக்கில இருந்த அந்த மருமகன் திரும்பவும் மதீனாவுக்கு வருகிறார். அவருக்கு தாவத்து கொடுக்கிறார்.
அவருடைய முயற்சியினால அந்த மருமகனுக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்குறான். இன்றைக்கு எங்கட பிள்ளைகளை வளர்த்திக்கிற வளர்ப்பு, எங்கட பிள்ளைகளை ஒரு கணவன்கிட்ட கொடுத்தா, முஸ்லிமாக பிறந்தவங்க வார கணவனும் முஸ்லிம், பக்குவமாக வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் கூட கணவனுக்காக ஹராத்தை செய்ய தயார். ஹிஜாப் அணிஞ்ச எத்தனையோ பெண்கள் ஒரு கணவனோட வாழ்றதுக்காக ஹிஜாப கலட்டி போடுறா. அஜ்னபி மஹரம் பேணின எத்தனையோ பெண்கள் கணவனுடைய சுகத்துக்காக அஜ்னபி மஹரம் பேண்டல்ல, எங்கேயும் போறதுக்கு ரெடி, எதையும் சாப்பிடுறதுக்கு ரெடி, பச்சையாக ஹராத்தை செய்யறதுக்கு ரெடி. இது நாங்க புள்ள வளர்த்திக்கிறோம்ல, அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புள்ள வளர்த்த முறை. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாலிபர்களை சீராக்கிறதுக்காக நிறைய நேரம் கொடுத்தாங்க. நபியிட முறை இது. தனக்கு வாலிப மகன்மார்கள் இல்ல, உம்மத்தில் உள்ள மற்றவர்களுடைய வாலிபர்கள் பழுதாகப்படாது என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட இருந்தாங்க. பயணங்கள்ல அவங்களோட கூட்டிக்கிட்டு போனாங்க. எந்த அளவுக்கு பார்க்கிறோம் என்றால், கடைசி ஹஜ்ஜில நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருக்கிறாங்க. இறுதி ஹஜ், ஹஜ்ஜத்துல் வதா. இந்த ஹஜ்ஜில அரஃபாவுடைய மைதானம், அங்க அரஃபாவுடைய துஆ முடிந்து மக்ரிபுடைய தொழுகை, மக்ரிபுக்கு பின்னால முஸ்தலிஃபாவுக்கு போறதுக்கு எல்லாரும் தயாராக இருக்கிறார். ஆனா எல்லா சஹாபாக்களுக்கும் ஆசை ரசூலுல்லாவோட போகணும். மிக முக்கியத்துவம் வாய்ந்த பயணம் அது. இஹ்ராமோட ஹஜ்ஜில போற பயணம். 63 வயது நிறைந்த ரசூலுல்லாஹ் 63வது வயதுல அந்த ஹஜ்ஜை செய்யறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு தலைவர், அரபு உலகத்தினுடைய தலைவர், முழு உம்மத்தினுடைய தலைவர், மனிதர்களே ஆக சிறந்த படைப்பு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போகாத இடத்துக்கு கூட அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு அரசுக்கு போயிட்டு வந்தவங்க, நபிமார்களுடைய சையீத். நாளை கியாமத்தில மற்றைய நபிமார்கள் பயந்து நடுங்கும் நேரத்தில் ஷஃபாத்துல் உதுமா செய்யக்கூடிய ஆற்றல் பெற்ற அந்த ரசூலுல்லாஹ் அவங்களோட வாகனத்துல யாரை ஏற்றிக்கிட்டு வரணும்? அவங்களுக்கு அடுத்ததாக இருக்கிற ஹதரத் அபூபக்கரை ஏற்றிட்டு வரணும், அல்லது ஹதரத் உமரை ஏற்றிட்டு வரணும். சஹாபாக்கள் பார்க்கிறாங்க, நபி அலைஹிஸ்ஸலாம் யாரோ வரும் வரை எதிர்பார்த்திருக்கிறாங்க, யாரோ ஒரு முக்கியஸ்தரை எதிர்பார்க்கிறாங்க என்று ரசூலுல்லாஹ் பார்க்கிறாங்க. பார்த்தா யார பார்க்கிறாங்க தெரியுமா? 16 வயதான ஹதரத் உசாமா வரும் வரைக்கும் நிற்கிறாங்க. கருப்பு நிறமான ஹதரத் உசாமா, ஒரு அடிமை பெண்ணுக்கு மகனாக பிறந்த ஹதரத் உசாமா, அவரைத்தான் தன்னுடைய வாகனத்துக்கு பின்னால ஏத்துக்கிட்டு போறாங்க. முஸ்தலிஃபா வர, முஸ்தலிஃபாவில இரவு தளிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில அங்கிருந்து மினாவுக்கு பயணம். இப்பொழுது உசாமாவை இறக்கி விடுறாங்க. அவருக்கு பதிலாக இன்னொருவரை பின்னால ஏத்துறாங்க. அவரும் ஒரு அனுபவசாலி அல்ல, அவரும் ஒரு இளம் வாலிபர், அழகான வாலிபர், ஹதரத் ஃபضல் இப்னு அப்பாஸை ஏத்துறாங்க. அந்த பயணத்திலே காட்டினாங்களாம், என்ற உம்மத் வரும்போது கருப்பாக இருந்தாலும் என்ற உம்மத்து தான், வெள்ளையாக இருந்தாலும் என்ற உம்மத்து தான், அஜமியும் என்ற உம்மத்து தான், அரபியும் என்ற உம்மத்து தான். வாலிபர்களுடைய விஷயத்தில் கவனப்படுங்க. என்னுடைய பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் இந்த வயதில் உள்ளவர்கள் இல்லை என்றாலும் நான் இந்த சுகபத்தில இந்த வாகனத்திலேயே ஏத்திட்டு போறேன், நல்லதை படிச்சு கொடுக்கிறதுக்காக. அங்க போற நேரம் முன்னால அழகான சில வாலிப பெண்கள் வராங்க. ஹதீஸ்ல இருக்குது, அவங்க வராங்க ஃபத்வா கேட்கிறதுக்கு. ஹஜ்ஜுடைய ஒரு மஸ்அலாவை ரசூலுல்லாஹ்விடத்துல கேட்க வராங்க. அப்ப ஃபضல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பெண்களை பார்க்கிறாங்க. அவங்களும் ரொம்ப அழகான ஒரு வாலிபர். ஒருவர் அவரை பார்த்தா பல தடவைகள் திரும்பி திரும்பி பார்ப்பாங்களாம், அவ்வளவு அழகு ஃபضல் இப்னு அப்பாஸ். வந்த பெண்களும் அழகானவங்க. ஃபضல் இப்னு அப்பாஸ் அவர்களை பார்க்க அந்த பெண்கள் ஃபضல் இப்னு அப்பாஸை பார்க்கிறாங்க. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இங்கிட்டால பார்க்கிற நேரம் கழுத்தை பிடிச்சு அடுத்த பக்கத்துக்கு திருப்பினாங்க. அங்கிட்டால பார்க்கிறாரு, திருப்ப கையால இந்த பக்கம் திருப்பினாங்க. பின்னால இருந்து வாப்பா சத்தம் போடுறார், ஏ ரசூலுல்லாஹ் உங்களை சாச்சர மகண்ட கழுத்தை முறிக்க போறீங்க போலிக்கு, லவ்வைத இப்னு உனுக இப்னி அம்மிக், உங்களோட சாச்சர மகண்ட கழுத்தை முறிக்க போறீங்க, இப்படி திருப்புறீங்க சொன்னாங்க நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஒரு வாலிப ஆணும்
ஒரு வாலிப பெண்ணும் பார்வைய பரிமாறி கொண்டுட்டாங்க. இவங்க அவங்கள பார்த்துட்டாங்க, அவங்க இவங்கள பார்த்துட்டாங்க. இப்ப ஷைத்தான் இவங்களை விடுவான் என்று நான் நம்பல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியோரு பாடம் ஒன்று படிச்சு தந்தார். வாலிபர்கள் என்றால் இப்படியான தவறுகள் நடக்கும். அந்த தவறுகளின் போது கைகட்டி பார்த்து கொண்டிருக்கிறவர் வாப்பவல்ல, கைகட்டி பார்த்து கொண்டிருக்கிறவர் தலைவர் அல்ல, கைகட்டி பார்த்து கொண்டிருக்கிறவர் புத்திஜீவி அல்ல. அந்த நேரத்தில் இரக்கம் பார்க்காதீங்க, அல்லாஹுடைய இரக்கத்தை முன்னால எடுங்க, அவர்களை பாவத்திலிருந்து தடுங்க என்ற ஒரு பயிற்சியை முழு உம்மத்துக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. 7 வயது கூட ஆகாத சிறுவரை தன்னுடைய வாகனத்தில் ஏற்றிக்கிட்டு போறாங்க. சாச்சட மகன் ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ். பின்னால கழுதை, மிக பெருமதி குறைந்த வாகனம், அதில ஏத்துக்கிட்டு போறாங்க. ஏத்துக்கிட்டு போயிட்டு அழகான புத்திமதிகளை அந்த சிறுவனுடைய நெஞ்சில பதிய வைக்கிறார். எங்கள் எல்லாருக்கும் படிச்சு தந்தது. என்ற பிள்ளைகள்ல என்ற உம்மத்தில உள்ள ஒரு சிறுவன், இந்த சிறுவனுடைய உள்ளத்தில நட்ட வேண்டிய மரம் வேற. நீங்க துனியாவை நட்டுவீங்க, துனியாவுடைய ஆசையை நட்டுவீங்க, பணத்தினுடைய ஆசைய பிள்ளைகளுடைய உள்ளத்துல போடுவீங்க. அல்லாஹ்வை பத்திய நம்பிக்கையை போடுங்க. தட்டி பார்த்தாங்க, இப்னு அப்பாஸ் பேசினாங்க. இந்த சின்ன புள்ள தானே, தூங்கி பாடோ தெரியா. அவரை சொன்னார், லப்பைக்க யா ரசூலல்லாஹ், நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறீங்க, நீங்க பேசுறது எல்லாம் கேட்குதுன்னு சொன்னாங்க. சொன்னாங்க இப்னு அப்பாஸ் 3 பெருமதியான விஷயங்களை சொன்னாங்க. பெருமதியான தங்க தண்ணியால எழுத வேண்டிய பொன் எழுத்துகளால பதியப்பட வேண்டிய மிக முக்கியமான 3 விஷயங்கள். முதலாவது சொன்னாங்க, இப்னு அப்பாஸ், உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை பத்தி நீங்க பயப்படுறீங்களா? வாலிபர்கள் பயப்படுறது, அவங்களோட வாப்பமாறு பயப்படுறது எதிர்காலத்தை பத்தி. வாலிபர்களை வீணாக்கிறதுக்கு காரணமே எதிர்காலத்தை பற்றிய வீணான பயம். அந்த பயத்தால ஏற்பட்ட விளைவு, அந்த பயத்தை கொண்டு பெற்றோர்கள் எடுத்த பிழையான தீர்மானம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வேற ஒன்றாலே உங்களை பாதுகாக்கலாம். கோடிக்கணக்கு காசு சம்பாதிக்கிறதால் உங்களை பாதுகாக்கலாம். காசை சம்பாதிச்சு மண்ணா போன எத்தனையோ பேர் இருக்குது. பதவிகளை எடுக்கிறதால் உங்களை பாதுகாக்கலாம். பதவியில இருந்து நாசமானவங்க எத்தனையோ பேர் இருக்குது. இப்னு அப்பாஸ், அல்லாஹ்வோட தீன பாதுகாருங்க, அல்லாஹ் உங்களை பாதுகாப்பாங்க. பாதுகாப்புக்கு ஒரே வழி, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பேணுதலாக செய்யுங்க. தொழுக அல்லாஹ்வுடைய கட்டளை, நோன்பு அல்லாஹ்வுடைய கட்டளை, வட்டி எடுக்காதீங்க அல்லாஹ்வுடைய கட்டளை, ஹராத்தை பார்க்காதீங்க அல்லாஹ்வுடைய கட்டளை. இஹ்ஃபதுல்லாஹ யஹ்ஃபதுக, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பாதுகாருங்க, அல்லாஹ் உங்களை பாதுகாப்பார். இஹ்ஃபதுல்லாஹ தஜிதுஹு துஜாஹக், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பாதுகாருங்க, உங்களுக்கு தேவையான இடங்கள்ல ரப்பு வந்து நிற்பான். அந்த புள்ள எவ்வளவு தூரத்துக்கு அவருடைய உள்ளத்தில் ஒரு வெளிச்சம் வந்திருக்கு. 2வது சொல்லி கொடுத்தாங்க, நாங்க யாரும் சொல்லாத செய்தி, 6 அல்லது 7 வயதில் இது படிச்சு கொடுக்கப்படுகிறது. சொல்றாங்க இப்னு அப்பாஸ், ஏதாவது தேவை என்றா மற்றவங்கள்ட்ட கை நீட்ட வேணாம், தேவைகளை கேளுங்க அல்லாஹ்விட்ட. அந்த புள்ள எவ்வளவு நம்பிக்கை வந்தீங்க. இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், கேட்டா அல்லாஹ்விட்ட கேளுங்க. உதவி தேவை என்றா ரப்பிட்ட உதவி கேளுங்க. இல்லை என்று சொல்லாம தாரவன் அவன். 24 மணி நேரமும் அவன் கதவு திறந்திருக்கிறது. அவன் கூப்பிட்டு கூப்பிட்டு உதவி செய்கிறான். கேளுங்க தருவேன் என்று சொல்லும் ஒரே நாயினவன். வைதஸ்தாந்த ஃபஸ்தைன் பில்லாஹ், உதவி தேடினா அல்லாஹ் விட்டு உதவி தேடுங்க. 3வது சொல்லி கொடுத்தான் இப்னு அப்பாஸ், பயந்து கொண்டு உலகத்துல வாழவானா. அல்லாஹ் ஒரு விஷயத்தை உங்களை தாருன்னு முடிவெடுத்தா முழு உலக மனிதர்களும் அதை நிறுத்தணும் என்று முயற்சி செஞ்சாலும் நிறுத்தலாம், கிடைச்சித்தான் ஆகும். அல்லாஹ் ஒரு விஷயத்தை உங்களுக்கு தாரதில்லைன்னு முடிவெடுத்தா முழு உலகமும் சேர்ந்து தர முயற்சி செஞ்சாலும் தர இயலாது. இந்த ஆழமான நம்பிக்கையை உள்ளத்துல பதிவு செய்யறாங்க. பாருங்க, நல்லத்தை விதைச்சா நல்ல பலம் தான் வரும். ஒரு நாள் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சாட்சியில வீட்டுக்கு போறாங்க. அவங்களோட சாட்சி ரசூலுல்லாவுக்கு கடைசி மனைவி மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா.
அந்த மனைவியிட வீட்டுக்கு போறாங்க. சாட்சி கேட்கிறாங்க, ஏன் வந்தீங்க? 6 அல்லது 7 வயது ஒரு சிறுவன் தனது சாட்சியும் வீட்டுக்கு போறேன்னா ஏன் போகணும்? ஒன்றோ ஒரு சுவையான உணவு, அல்லது விடுமுறை காலத்தை கழிக்க, அல்லது வேற ஏதோ ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். அந்த ஒரு சின்ன பிள்ளை அதுக்காகத்தானே போகும். அதுவும் வாரத்துல ஒரு நாள் தான் ரசூலுல்லா வருவாங்க ஒரு மனைவியிட வீட்டுக்கு. ரசூலுல்லா வார நாளை பார்த்து வந்திருக்கிறார், மற்ற நாள்ல வராம. சாட்சி கேட்கிறாங்க, ஏன் வந்தீங்க? அவர் சொல்லாரு, விளையாட வந்தேன்னு சொல்லல, நீங்க சமைக்கிற உணவை சாப்பிட வரேன்னு சொல்லல. அவர் சொல்றாரு, ரசூலுல்லாவுடைய தஹஜ்ஜுத பார்க்க வந்தேன். ரசூலுல்லாஹ் தஹஜ்ஜுத பார்க்க. இன்னைக்கு எங்களுக்கு எத்தனை வயசு? 60, 70, 80 வயசு நிரம்பி நாளையோ நாளைக்கோ கபரு போக இருக்கிறவங்க கூட இன்னமும் நபீர தஹஜ்ஜுத் எப்படின்னு தேடி படிக்கிற ஆசை வந்துச்சா? வரையில 6 வயது 7 வயதான அந்த வாலிபர் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியின் வீட்டுல போயிட்டு சொல்றா, நபியின் இரவு நேர வணக்கத்தை பார்க்க விரும்புகிறேன். புகாரில முஸ்லிம்ல இந்த சம்பவம் இருக்குது. அவங்கள தூங்க வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வும் மனைவியும் ஒரே தலைவணி, நீண்ட தலையணையில ஒரு பக்கம் தூங்குறாங்க, இவரை இன்னொரு பக்கம் தூங்க வச்சுக்கிறாங்க. அப்புறம் சின்ன பிள்ளைய தொட்டுதான் கணவன் மனைவி தூங்குற இடத்துல அவங்களை தூங்க வச்சுக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, ராவு நான் தூங்கவே இல்லை. ஏன்? நபிய முழு இரவே ஃபாலோ பண்ணணும், முழு இரவே ஃபாலோ பண்ணணும். அவங்களுக்கு ஆசை ரசூலுல்லாஹ் போல ஆக. நடு நிசி வரைக்கும் அல்லாஹுடைய ரசூல் தூங்கினாங்க. கொஞ்ச நேரம் மனைவியோட பேசிக்கொண்டிருந்தாங்க, பின்பு தூங்கினாங்க. நடு நிசிக்கு பிறகு எழும்பினாங்க. எழும்பின உடனே 2 கைகளையும் தேய்ச்சி கண்ணில் உள்ள தூக்கத்தை அனுப்பினாங்க. பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆக்களை ஓதினாங்க. சூரா ஆலி இம்ரானினுடைய கடைசி ஆயத், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், அந்த ஆயத்தையும் ஓதினாங்க. ஓதிட்டு வுது செய்யற தண்ணி சுவர்ல ஒரு பையில தொங்கிக் கொண்டு இருந்துச்சு. அதை எடுத்துக்கொண்டு போயிட்டு அழகாக வுது செஞ்சாங்க. எல்லாத்தையும் நோட் பண்ணி கொண்டிருந்தேன். முடிச்சிட்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டினாங்க. நானும் போயிட்டு அவங்கள போலவே வுது செஞ்சு கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்வோட இடது புறத்துல நின்றேன். என்ன காலுக்குத்தால பிடிச்சு வலது பக்கத்தை கொண்டு வந்து வச்சாங்க. இது யாரு தந்த தகவல்? 6 அல்லது 7 வயதுள்ள ஒரு சிறுவன், மதீனா சிறுவன் தந்த தகவல். இன்று வரைக்கும் தஹஜ்ஜுடைய சட்டங்கள் அந்த ஹதீஸால எடுக்கப்படுது. எங்கட வாலிபர்களுக்கு இந்த ஆசை இருக்கா? எங்கட வீட்டுல வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் எங்க போனாலும் ஒரு வாப்பக்கு ஆசை இருக்கா? வாலிபர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முஹப்பத்தை கொடுங்க. இது திறமைகள் அல்ல. உங்களோட பிள்ளைகள்கிட்ட நீ இப்ப வெளிக்காட்டுற இந்த குவாலிஃபிகேஷன் இருக்குது, ஒரு உண்மையான குவாலிஃபிகேஷன் அல்ல. ஈமான கொடுத்து பாருங்க, பிள்ளைகளுக்கு கிடைக்கிற தகவல் இதை விட பல மடங்கு. இன்னைக்கு எங்கட பிள்ளைகள் 16 வயசுல எக்ஸாம் எழுதி, 18 வயசுல எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கு. சஹாபாக்கள் சின்ன சின்ன வயசுல பெரிய சாதனை செஞ்சாங்க. இலங்கையில யாப்ப எழுதுறதுக்கு யார போடுவாங்க? இலங்கையில யாப்ப எழுத போறாங்க. முழு உலகத்து படத்துல ஒரு டொட் இலங்கை. இதுல யாப்ப திருத்த போறா பழைய ஓய்வு பெற்ற நீதிபதிகள், மூத்த சட்டத்தரணிகள், அவங்களைத்தான் போடுவாங்க. இலங்கையில யாப்பெழுத குர்ஆன் முழு உலகத்துக்கும் கியாமத்து வரைக்கும் உள்ள ஒரு யாப்பு. இந்த யாப்புல முன்பின்னானா யாரும் நரக போடல. குர்ஆன்ல ஒரு எழுத்து முன்பின்னாச்சு ஒரு உம்மத்தை ஜஹன்னம் போய்த்தரும். அவ்வளவு பயங்கரமானது. இந்த வஹி குர்ஆன் இறங்க இறங்க அதை எழுதுறதுக்கு ஒரு குரூப்னு போட்டாங்க, குத்தாபுல் வஹி. 50 சொச்சம் பேர் இருந்தாங்க வஹிய எழுதுறவங்க. அந்த ஜமாத்துக்கு தலைவராக நியமிக்கப்படுகிறாங்க ஹஜ்ரத் ஸைத் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அவருக்கு 11 வயசு. உம்மத்துடைய யாப்பான இந்த குர்ஆனை எழுதக்கூடிய அந்த குழுவுக்கு தலைமை பதவி வகிக்கிறார் 11 வயசு சஹாபி. எங்களை பிள்ளைகளுக்கு கேளுமா? எது உள்ளத்துல நிரக்கப்படணுமோ அது கொடுக்கப்பட்டதால ஆச்சரியப்படுகிற தகமைகளை அல்லாஹ் அந்த சஹாபாக்கள் வாலிபர்களுக்கு கொடுத்தார். மக்கா கைப்பற்றப்படுகிறது ஹிஜ்ரி 8.
மக்கா கண்ட்ரோல்ல வந்துச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே. இப்ப மக்காவுடைய ஹரத்துக்கு இமாம் வந்து நியமிக்கணும். அங்க வரக்கூடிய வழக்குகளை விசாரித்து தீர்ப்பு கொடுக்கிற ஒரு நீதிபதி நியமிக்க வேண்டும். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பெரிய மூத்த பழுத்த ஒருத்தரை போடல, அத்தாப் இப்னு அஸீத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சஹாபிய போட்டாங்க. ஹரம் ஷரீஃப்ல தொழுவிச்சு வார வழக்குகளை விசாரிங்கன்னு. அப்ப அவருக்கு வயசு 16. ஹரமுடைய இமாம், மக்காவோட நீதிபதி, 16 வயது. ரசூலுல்லாஹ் 13 நாட்கள் இறுதி நோயில இருக்கிறாங்க. அந்த நோயில இருந்து கொண்டு ஒரு ஜமாத் தயார் செஞ்சாங்க. கிட்டத்தட்ட 2500 பேர் அந்த ஜமாத்தில். மூத்த முஹாஜிரீன்கள், அன்சாரிகள், ஹஜரத் அபூபக்கர், உமர் போன்றவங்க கூட இந்த ஜமாத்துல இருந்தாங்க. ஜமாத் எங்க போகுது? அந்த பட போகுது ஜோர்தான்ல இருக்கிற உப்னி என்ற இடத்துக்கு. நீண்ட தூரம் 1000 கிலோமீட்டருக்கு மேல பயணம் செய்யும். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நோயோட இருந்து கொண்டு ஜமாத்துக்கு அமீர் என்று போட்டாங்க. இன்னைக்கு ஒரு 10 பேருடைய ஜமாத்தையே கொண்டு போறதுக்கு ஆட்களுக்கு பயம். 2500 பேர் இருக்கிற ஜமாத்துக்கு அமீர் போடுறாங்க. யாரு அமீர்? ஹஜ்ரத் உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. அவருக்கு அப்ப வயது 17. இவர் எந்த காலேஜில் படிச்சாரு? இவர் லீடர்ஷிப் எங்க படிச்சாரு? இவர் எந்த பட்டம் எந்த யூனிவர்சிட்டியில் எடுத்தாரு? 2500 பேர் கொண்ட படைய 1000 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கொண்டு வைத்து 2.5 லட்சம் ரோமர்கள், அந்த ரோமர்களோடு சண்டை பிடித்து அவர்களை விரட்டிட்டு ஈமான நிலைநாட்டி கொண்டு ஜமாத்தை கொண்டு வரணும். லேசிப்பட்ட ஒரு பாரமாய். இதுதான் சஹாபாக்கள்ல வாலிபர்கள்ட்ட இருந்த குவாலிஃபிகேஷன், அவங்கள்ட்ட இருந்த திறமை. நாங்க துனியாவை எங்கிற பிள்ளைகள காதின் ஊடாக நெஞ்சில பூத்தினோம். காசு தேவை, அதுக்கு பிள்ளைகளை இரையாக்கினோம். அதுதான் உண்மை. துனியா இல்ல 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 என்று ராவு பகல் வாலிபர்களை வச்சு தாயும் தந்தையும் அழுக. அதோட விளைவுதான் கோழைகளான வாலிபர்கள் துனியாவுக்கல்ல பாவத்துக்கே அடிமைப்பட்டு போய்த்தார். அதனால முஸ்லிம் சமூகம் அடுத்த சமூகங்களை பார்த்து உங்களோட வாலிபர்களை வழி நடத்தாதீங்க. நேரே பாருங்க சீரத்து சஹாபாவை, சஹாபாக்கள வாழ்க்கையை பார்த்து உங்களோட பிள்ளைகளை வழி நடத்துங்க. அதை வச்சு வழி நடத்துங்க. இப்ப தரமான ஈமான்தாரிகளான தலைவர்கள் ஊர்ல உருவாகுவாங்க. தரமான ஈமான்தாரிகளான கணவர்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு கிடைப்பாங்க. தரமான ஈமான்தாரிகளான தாய்மார்கள் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் உருவாகுவாங்க. இதை பத்தி முன்னால இருக்கக்கூடியவங்க சிந்தனை பண்ணுங்க, தலைவர்கள் சிந்தனை பண்ணுங்க. நீங்க கொஞ்ச நாள் சிரமப்பட வேண்டி வரும். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்தை, அந்த சிந்தனையை கொண்டு போங்க. இன்னொரு 10 வருஷத்துல மாற்றத்தை பார்ப்பீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்துக்கு ஒரு சிறந்த விடிவை நசீபாக்குவானாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களது பாவங்களை மன்னித்தருள்வாயாக. பூரா உம்மத்திலையும் ஒரு பாரிய தீனுடைய எழுச்சியை உண்டாக்குவாயாக. தீனோடு வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. உன்னுடைய தீனோட முஹப்பத்தை உண்டாக்குவாயாக. உன்னோடு அன்பை ஏற்படுத்துவாயாக. உனது நபியோடு அன்பை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ் எங்கள் வாலிபர்களை, வாலிப பெண்களை, யுவதிகளை உன்னுடைய தீனின் பிரகாரம் வழி நடத்தக்கூடிய ஆற்றலையும் ஆளுமையும் எங்களுக்கு நசீபாக்குவாயாக. ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஒரு விழிப்பை ஏற்படுத்துவாயாக. பிள்ளைகளை தீனுக்காக வளர்க்க வேண்டும், மௌத்துக்கு பிறகு அவர்கள் எங்களுக்கு துஆ செய்ய வேண்டும் என்ற ஒரு இலக்கை அவர்களுக்கு நீ ஏற்படுத்துவாயாக. பாவத்துக்கு அடிமையாகுவதிலிருந்து அவர்களை பாதுகாப்பாயாக. அநாகரிகமான மோசமான நாசகார செயல்களில் ஃபித்னாக்களில் ஈடுபடுவதிலிருந்து அவர்களை நீ பாதுகாத்துருவாயாக. உருவத்திலும் ரசூலுல்லாவை போன்று எங்கட பிள்ளைகளை ஆக்குவாயாக. அவர்களுடைய வாழ்க்கையிலும் சீராவிலும் ரசூலுல்லாவை போன்று எங்கட பிள்ளைகளை ஆக்கிடுவாயாக. ஒவ்வொரு வாலிபருடைய நெஞ்சிலும், இளம் யுவதியுடைய நெஞ்சிலும் குர்ஆனை முழுமையாக கொடுத்து நெஞ்சங்களை பிரகாசமாக்கி வைப்பாயாக. ரசூலுல்லாவுடைய ஹதீசுகளை கொடுத்து நெஞ்சங்களை இருட்டிலிருந்து பாதுகாத்திருவாயாக. தீனை கொடுத்து வழிகட்டிலிருந்து பாதுகாத்திருவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டு பிரிந்து உன்னை வந்து சந்திக்கிற பாக்கியத்தையும் தந்தருள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.